ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பிள்ஸ். நானும் வெயிட் லாஸ் ஜேர்னியை 2 மாதமாக ஆரம்பித்து இப்போ 3வது மாதமாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். கடந்த 1.5 மாதமாக நடந்துக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அப்படியே பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மாடிக்கு போய் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மாடிக்கு. மார்னிங்கே கொஞ்சம் வாக்கிங் போனாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வாக் போயிட்டால் 10,000 நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே வந்ததுமே எங்கள் வீட்டு குட்டி ரோஸு 2 மொட்டு வச்சுருக்கு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று விரியலை இன்றைக்கி கொஞ்சோண்டு அப்படி ரெட் கலர்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த மார்னிங் வாக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மார்னிங் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பே எனக்கே ஹெல்த்தியாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் இருந்தாலும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே அப்படி தான். எந்த ஒரு கவலையுமே அந்த டைமில் அப்படியே தோணாது. நம்ம மட்டும் தனி உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு நடக்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் கொஞ்சம் எனக்கு சன்லைட்டில் நடக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் சன்லைட் வர்றதுக்கு 6:45 தாண்டிடும். நம்ம 6:45 அப்புறம்லாம் நிற்க முடியாது. ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் பொங்கணும், மார்னிங் ரொட்டீன் பார்க்கணும். அதனால் காலையில் 6:30 6:45 வரை தான் நடப்பேன். இன்றைக்கி 7,288 ஸ்டெப் காலையிலே நடந்தாச்சு. இன்னும் வெறும் 2,700 ஸ்டெப் தான் டக்குன்னு நடந்துடலாம். காலையிலே இன்றைக்கி கீழே காய்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி முருங்கைக்காய் கிடச்சிருக்கு. அதுவும் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து முருங்கைக்காய் குழம்பு இன்றைக்கி தான் நம்ம வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பசங்க பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. பசங்களை ஸ்கூலுக்கெலாம் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு அப்படியே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம்லாம் கழுவி கமத்தியாச்சு. இனி வீடை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் 10 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் இடையில தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். இன்றைக்கி மார்னிங்குக்கு கேரட், கேப்சிகம், கேப்பேஜ் 3 போட்டு முட்டை போட்டு அழகாக பொரியல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு பண்ணி வச்சுருந்தா புளி சாதம் அப்படியே கண்ணை பறிச்சிட்டு இருந்தது. அதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சேன். ஆனால் அதுவே 100 கேலரி இருக்கும். எடுத்து வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மதியத்துக்கு நம்ம காலையில் வச்ச முருங்கைக்காய் குழம்பு தான். முருங்கைக்காய் நிறையா போட்டு வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. திக்காக வேறு இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன். முருங்கைக்காய் குழம்புக்கு முட்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கி மீன் தந்ததுனால மீன், அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு சிக்கன் கூட்டு சுட்டுட்டு வந்துட்டேன். அந்த சிக்கன் கூட்டு அப்புறம் முருங்கைக்காய் மீன் எல்லாம் வச்சு கொஞ்சோண்டு சாதம் வச்சு செமையாக சாப்பிட்டாச்சு. ஆனால் ஏன் தெரில, முட்டை இல்லாமல் சாப்பிட்ட திருப்தியே இல்லை. அதனால் இன்றைக்கி மோர் அடித்து குடிச்சிட்டேன். அப்படியே இன்றைக்கி கிளாஸ்லேருந்து வரும்போது பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்தேன். சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் கொடுத்தோம். பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் கேக்கில் ஒரு குட்டியோண்டு பீஸ் கூட நான் சாப்பிடல. அதான் என்னோடய வெயிட் லாஸ்க்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி. நம்ம மார்னிங் நடக்கிறதுனால முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இனிப்பு சாப்பிட அந்தளவுக்கு தோணாது. ஸோ நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இனிப்பு அந்தளவுக்கு சாப்பிடலை. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு தாண்டி லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் வாக் போங்க. அது உங்களுக்கு வேறு லெவல் எனர்ஜி தரும். அது மட்டும் இல்லாமல் மனசுக்கும் ரொம்ப நிம்மதியை தரும். உடம்புல பல நோயெலாம் வராமல் தடுக்கும். ஸோ டெய்லி நான் 10,000 ஸ்டெப்ஸ் போகிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நடங்க. என்னோட டார்கெட் வாக்கிங் ஸ்டெப் 10,000 அப்படின்னாலும் இன்றைக்கி நான் காலையிலே 7,000 சம்திங் முடிச்சுட்டேன். வேறு அம்மா வீட்டுக்கு 2 டைம் போயிட்டு வந்தேன். கிளாஸ்க்கு போனது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி மொத்தம் 13,000 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. என்னோட இந்த வெயிட் லாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் தொடர்ந்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.